Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அருட்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காலேனின் ராஜா சத்தையின் ராஜா சுவாமி வாருமே, சுவாமி வாருமே. இந்த தாரணி நீரில் ஆளுகை செய்த சர்வதி வாருமே. இந்த தாரணி நீரில் ஆளுகை செய்த சாலேமின் ராஜா சத்தையின் ராஜா சுவாமி வாருமே. சாலேமின் ராஜா சத்தையின் ராஜா சுவாமி வாருமே. கர்த்தரின் பிரதான கட்டளையை சிறமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் கோ அண்ட் டெல் சம்படி அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே
இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற வேத புத்தகம் அழியாத மாறாத சத்தியமான வார்த்தைகள். வார்த்தையை குறித்து வேதத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது: இந்த வேதத்தின் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். அத்தனை ஆணித்தரமான வார்த்தைகள், வேத வசனங்கள் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அதனுடைய ஆழங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மகத்துவங்களையும் நாம் புரிந்து கொள்ளத்தக்க ஞானத்தை தேவன் தாமே நமக்கு தருவாராக. இந்த நாளிலும் சிந்தனைக்கென்று உங்கள் மத்தியிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய உள்ள ஒரு சுகமளிக்கும் சம்பவத்தை செய்திக்கென்று உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். கானானிய ஸ்திரீ ஒருத்தி பிசாசினால் பாதிக்கப்பட்ட தன் மகளுக்காக ஆண்டவரை தேடி வந்து மகளுக்கான சுகத்தை பெற்றுக்கொண்ட சம்பவத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பிசாசினால் பாதிக்கப்பட்ட தன் மகள், தான் பெற்ற மகள் பிசாசினால் வேதனைப்படுகிறாள். பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்று மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம்: அவர்களை சங்கிலியாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவார்கள். அவர்களை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. பிசாசு பிடித்தவர்கள் இப்படியாக நடந்து கொள்வார்கள் என்று மார்க் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். விலங்குகளை தகர்த்து எறியும் பலன் ஒருவராலும் அடக்கக்கூடாத அளவுக்கு ஒருவேளை ஒரு சில சந்தர்ப்பங்களிலே மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் பெற்ற மகளை தன் வாழ்நாளெல்லாம் இல்லத்திலே வைத்து பராமரித்து போஷித்து பாதுகாக்கும் ஒரு தாய். மனதில் உள்ள வேதனைகள் சொல்லி முடியாதது. உலக பிரகாரமாக மருத்துவ ரீதியாக தன் மகள் சுகமாவதற்காக இந்த தாய் எல்லா முயற்சிகளையும் செய்திருப்பாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை, பயன் கொடுக்கவில்லை. எந்த விதமான முன்னேற்றத்தையும் தன் மகளிலே இவளால் காண முடியவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதாக அறிகிறோம். எப்படியாக கேள்விப்பட்டால், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 34ஆம் 35ஆம் வசனங்களிலே இப்படியாக குறிப்பிடப்படுகிறது: அவ்விடத்து மனுஷர் இயேசுவை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இப்படியாகத்தான் இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். ஒருவேளை இயேசுவை இப்படி அறிவித்தவர்கள் யார்? இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவின் வல்லமையை குறித்து தெரிந்தவர்கள், ஒருவேளை தங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிலர் அதை அனுபவித்தவர்கள். இவர்களுடைய கடமை இயேசுவை குறித்து பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நாங்கள் ஆராதிக்கும் இயேசு சர்வ வல்லவர், அவரால் கூடாதது எதுவும் இல்லை என்பதை பிறருக்கு சொல்லி பிறர் தங்களுடைய தேவைகளுக்காக இயேசுவிடம் வரும்படியாய் அழைத்து வரும் மிகப்பெரிய பொறுப்பு என்று ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எந்த அளவுக்கு
செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதிலே பின்தங்கி கிடக்கும் சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் தங்களை இன்னும் ஒருபடி முன்னேற்றி சென்று இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவித்து ஆண்டவரிடம் அழைத்து வர வேண்டிய பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்ற தேவன் பலன் தருவாராக. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. இதுவரை தன் மகள் சுகமாவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையிலே இப்பொழுது என் மகளும் சுகமாகி விடுவாள் என்ற நம்பிக்கை இவளிலே துளிர்க்க ஆரம்பித்தது. இயேசுவை பார்க்க புறப்பட்ட இவள் ஒருவேளை தன் மகளை, பிசாசினால் பாதிக்கப்பட்ட மகளை ஆண்டவரிடம் அழைத்து வருவது என்பது சாத்தியமே இல்லாத காரியம். எனவே இல்லத்திலே வைத்து வீட்டை பூட்டிவிட்டு அவள் புறப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவிடம் வந்துவிட்டால், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று வாசிக்கிறோம். தான் வந்த நோக்கத்தை, எதற்காக ஆண்டவரை தேடி வந்தாளோ அதை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டாள். தன்னுடைய வேண்டுதல் விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் சொல்லிவிட்டாள். அடுத்த வசனம் சொல்கிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு தாய் தன் மகளுக்காக எத்தனை பாரத்தோடு, கரிசனையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்திருப்பாள். ஆனால் அவளுக்கு எந்த பதிலும் ஆண்டவர் கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த தாயின் மனநிலை எப்படியாக இருந்திருக்கும்? எல்லாரும் சுகமாகறாங்கன்னு கேள்விப்பட்டேன், என் மகளும் சுகமாகி விடுவாள் என்ற மேலான எதிர்பார்ப்போடு வந்தேன். அவர் ஒரு பதிலும் சொல்லவில்லை. என்னுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. ஒருவேளை இந்த தாய் சற்று சோர்ந்திருப்பதற்கான, குன்றி போவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் இந்த முதல் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் இந்த தாய் தாங்கிக் கொண்டாள். அதோடு அவள் விட்டுவிடவில்லை, மீண்டுமாக தன்னுடைய முயற்சியை தொடர்ந்தாள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அவள் எடுத்த முயற்சி, சீஷர்கள் மூலமாக ஆண்டவரை மீண்டுமாக தன் காரியத்தை செய்வதற்கான தூண்டுதலுக்கு முயற்சி செய்தாள். சீஷருடைய சிபாரிசை நாடினாள். ஐயா, நீங்க கூடவே இருக்கீங்க, நீங்க சொன்ன அவர் தட்டமாட்டார், கண்டிப்பாக கேட்பார். எனக்காக இயேசுவிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சீஷர்களும் அவளுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கீங்க, இந்த அம்மாவுக்கு கொடுத்துருங்கய்யா போட்டோம், நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சீஷர்கள் இந்த கானானிய ஸ்திரீக்காக பரிந்து பேசினார்கள். இது இந்த தாய் எடுத்த இரண்டாவது முயற்சி. மீண்டுமாக பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை. ஆண்டவர் சாதகமான ஒரு பதிலை சொல்லவில்லை. மாறாக காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவளுடைய விண்ணப்பத்தை அவர் நிராகரித்தார். அவளுடைய கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இந்த தாய் சந்தித்த இரண்டாவது தோல்வி, எதிர்கொண்ட இரண்டாவது ஏமாற்றம். இப்பொழுது இந்த தாய் தன்னுடைய விசுவாசத்திலே பலவீனப்படவும் குறைந்து போகவும் மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டது, அவர் யாரிடம் அவர் சென்றால் அவரிடம் யார் சென்றாலும் சுகமாகி விடுகிறார்கள். ஆனால் இப்பொழுதோ என் மகளுக்காக வந்த எனக்கு அந்த காரியம் கிடைக்கவில்லை. ஒரு முறை அல்ல, 2 முறை, 2 முறையும் நான் தோல்வியையே சந்தித்து விட்டேன். இப்பொழுதும் இந்த தாய் மீண்டுமாக பின்மாற்றம் அடையவில்லை. எடுத்த நோக்கத்திலே, அதை நிறைவேற்றுவதிலே தீவிரமாயிருந்தாள் என்று பார்க்கிறோம். ஒன்றை மாத்திரம் அவள் நிச்சயமாக அறிந்திருந்தாள், என் மகள் சுகமாக வேண்டுமானால்,
இவரை தவிர வேறு யாரும் என் மகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. எனவே எத்தனை முறை நான் தோல்வியை தழுவினாலும், எத்தனை முறை நான் ஏமாற்றத்தை சந்தித்தாலும், எவ்வளவு கால தாமதம் ஆனாலும் என் இயேசுவிடமிருந்து என் மகளுக்கான சுகத்தை பெற்றாலொழிய நான் இங்கிருந்து புறப்பட்டு போவதில்லை. ஒருவேளை அப்படி புறப்பட்டு போய்விடுவேனால் காலமெல்லாம் என் மகளை பிசாசினால் பாதிக்கப்பட்டவளாகவே பார்க்க வேண்டியது இருக்கும் என்பதை தெளிவாய் அறிந்த இந்த கானானிய ஸ்திரீ மீண்டுமாக தன்னுடைய முயற்சியை தொடர்ந்தாள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அவள் எடுத்த முயற்சி மூன்றாவது முயற்சி. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இந்த தாய் செய்த மூன்றாவது முயற்சி இது. இப்பொழுதும் அவள் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை. ஆண்டவர் அவருடைய மகளை சுகமாக்கவில்லை. அதை குறித்து அவர் பேசவும் இல்லை. மாறாக மீண்டுமாக ஒரு காரியத்தை சொல்லி அந்த கானானிய ஸ்திரீயுடைய வேண்டுதல் நிராகரிக்கப்பட்டது. முதலாவதாக அவர் பதில் சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று, மற்றபடி அல்ல என்று. இப்பொழுது ஒரு பதிலை சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். முதலாவதாக சொன்ன அந்த காரியத்தை கானானிய ஸ்திரீயால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்ல என்ற அந்த காரியம் அவளுக்கு புரியவில்லை. இப்பொழுது சொன்ன காரியம் அவளுக்கு விளங்கிவிட்டது. அவளால் இப்பொழுது சொன்ன காரியத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அதாவது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவளுக்கு தெளிவாய் புரிந்தது. எனவே அவளால் ஆண்டவருக்கு அழகான ஒரு பதிலை சொல்ல முடிந்தது. மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. ஐயா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையா? யாரும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது இல்லை. அதாவது பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது தட்டோடு பிள்ளையின் சாப்பாட்டை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு யாரும் போட மாட்டார்கள். ஆனால் பிள்ளைகள் உண்ணும் பொழுது கீழே விழுமே எச்சில், துணிக்கைகள், அதை தின்னும் உரிமையை நாய் பெற்றிருக்கிறதே. அந்த நாயாய் என்னை பாவித்து என் மகளுக்கான சுகத்தை அந்த எச்சிலாய் தர வேண்டும் என்று கேட்க அவளால் முடிந்தது. ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அழகாய் அவள் ஆண்டவரிடம் கேள்வி கேட்க முடிந்தது. மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை யாரும் எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது இல்லை. ஆனாலும் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கீழே விழும் எச்சிலை தின்னும் உரிமையை நாய் பெற்றிருக்கும் காரணத்தினால் என்னை நாயாய் பாவித்து என் மகளுக்கான சுகத்தை அந்த எச்சிலாய் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஒருவேளை அத்தனை பெரிய விசுவாசம் அவளுக்குள்ளாக இருந்ததை ஆண்டவர் வெளிப்படையாய் சொல்லி அவளை மெச்சிக்கொண்டாள். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. மகளுடைய சுகத்திற்காக வந்தாள், விண்ணப்பித்தாள், தோல்வியையே சந்தித்தாள். சீசருடைய சிபாரிசை நாடினாள், மீண்டுமாக தோல்வியே மிஞ்சியது. மறுபடியுமாய் ஆண்டவரை பணிந்து கொண்டு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டாள். அப்பொழுதும் எதிர்பார்த்த காரியம் நடக்காவிட்டாலும் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரை அழகாய் கேள்வி கேட்டு ஆண்டவருடைய கரத்திலிருந்து தன் மகளுக்கான சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஜெபிக்கும் பொழுது வேத வசனங்களை பற்றி கொண்டு ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே வேதம் இப்படித்தானே சொல்லுகிறது, அதன்படி என்னுடைய தேவைகளை நீர் சந்தியும் என்று கேட்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்ற வேத வசனத்தை பற்றி கொண்டும் ஜெபிக்க முடியும். கணக்கற்ற வசனங்கள்
வேத வசனத்தின் அடிப்படையிலே ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார் என்ற அந்த நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது. அவற்றையெல்லாம் நாம் வாய்விட்டு சொல்லி ஆண்டவரிடம் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிப்பதற்கு நமக்கு தகுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பின் பிள்ளைகளே, எல்லோருடைய இல்லங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஒருவேளை ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள், ஒருவேளை ஒரு சில ஆண்டுகள் கூட குறிப்பிட்ட காரியம் தன் வாழ்க்கையில், தன் குடும்பத்தில் நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் கூட்டம் என்று இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இந்த கானானிய ஸ்திரீயை தங்கள் கண் முன்பாக வைத்தவர்களாய் தங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். தாங்கள் காத்திருக்கும் காரியங்களை ஆண்டவர் நடத்தி தருவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கவும், தோல்விகளும் ஏமாற்றமும் கால தாமதமும் தொடர்ந்து வந்தாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு என் தேவனால் எல்லாம் கூடும். இந்த உலகத்தின் மருத்துவ விஞ்ஞானத்தால் கூடாதது, இந்த உலகத்தின் அதிகாரத்தால் கூடாதது, பணபலத்தால் கூடாதது, சிபார்சினால் கூடாதது, என் தேவனால் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது வேதவசனம் அழகாய் சொல்கிறது, நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நாம் வேண்டிக் கொள்ளும் காரியங்களை உடனடியாக பெற்றால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நாம் நினைக்கிறோம். உண்மைதான். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் நாம் மகிழ்ந்து களிகூறுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அதை நம்முடைய வேளையிலே அல்ல, தம்முடைய வேளையிலே அவருக்கு சித்தமான நேரத்திலே ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் ஜீவ விருட்சத்திற்கு சமமாய் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. எனவே காத்திருக்க வேண்டிய அவசியம், காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய சொந்த காரியங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடம் நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது தோல்வியையும் ஏமாற்றத்தையும் கால தாமதத்தையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதே வேளையிலே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இங்கே தான் பெற்ற மகளுக்காக வந்த தாய்க்கு ஆண்டவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. அங்கே தன் வேலைக்காரனுக்காக வந்த 100க்கு அதிபதிக்கு ஆண்டவர் சொன்ன பதில், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று. என்ன காரியத்திற்காக ஆண்டவரை தேடி அந்த 100க்கு அதிபதி வந்தானோ அந்த காரியம் உடனடியாக நடந்தது. அடுத்த நொடி பொழுதிலேயே அவன் எதிர்பார்த்த பதில் அவனுக்கு கிடைத்தது. 2 சம்பவங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கை துணைக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் காலதாமதத்தையும் அனுமதிக்கிறார். அதே வேளையிலே பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை உடனடியாக கேட்க ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார், நம் அருகிலேயே நிற்கிறார். ஆனாலும் கூட நாம் பிறருக்காக ஜெபித்த அநேக காரியங்களை பெற்றுக் கொடுக்கவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால்
நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடம் வந்து தன் வேலைக்காரனுக்காக விண்ணப்பித்த பொழுது உடனடியான பதில் கிடைத்தது. ஏன்? ஒருவேளை வேலைக்காரனாக அல்ல, தன்னை போல பாடுள்ள மனுஷனாய் நூற்றுக்கு அதிபதியால் காண முடிந்தது. வேலைக்காரனுடைய சரீர பாடுகளையும் வேதனைகளையும் தன் சரீரத்திலே நூற்றுக்கு அதிபதி உணர்ந்த காரணத்தினால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதன் பொருள் அவனுடைய சரீரத்தின் பாடுகளையும் வேதனைகளையும் நூற்றுக்கு அதிபதி தன் சரீரத்திலே அனுபவித்த காரணத்தினால், ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், இந்த பாடுகளிலிருந்து வேலைக்காரன் உடனடி சுகம் பெற வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து அவனே இல்லத்தில் இருந்து ஆயத்தப்பட்டு புறப்பட்டு பிரயாணப்பட்டு ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரை பணிந்து கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு வேலைக்காரனை சுஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே, நாம் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கேட்கப்படாததற்கு தனிநபராய் நானே காரணம் என்பதை புரிந்து வரும் நாட்களிலே நூற்றுக்கு அதிபதியை போல் பிறரை நம்மை போல் பார்க்கவும், அவர்களுடைய சரீர பலவீனங்களை நம் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யாருக்காக ஜெபித்தோமோ அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் நடைபெறுவதை கண்டு மகிழும் தருணங்களை தேவன் நமக்கு தருவார். அதே வேளையிலே நமக்காக ஜெபிக்கும் பொழுது, நம் குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கால தாமதத்தை அவர் அனுமதிக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருந்து ஆண்டவர் நம்மையும் பார்த்து, மகளே உன் விசுவாசம் பெரிது, மகனே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கூடாது என்ற மேலான காரியத்தை நமக்கும் தருவார். ஒருவேளை இங்கே விசுவாச அளவின்படி கானானிய ஸ்திரிக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. 2 குருடர் ஆண்டவர் பின்பாக சென்றார்கள். ஆண்டவர் கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, நாங்கள் பார்வையடைய வேண்டும், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது. அங்கே 2 குருடருடைய கண்களும் அந்த நொடியில் தானே திறந்தது என்று வாசிக்கிறோம். எப்படி சாத்தியமாயிற்று? இங்கே குருடருடைய விசுவாச அளவின்படி ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் விசுவாச அளவு 100க்கு 100 இருந்த காரணத்தினால் அவருடைய கண்கள் உடனடியாக திறந்தது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவையாகிய பார்வை அவர்களுக்கு எத்தனை அத்தியாவசியமானது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். இருளை தவிர தங்களுடைய வாழ்க்கையிலே எதையுமே காணாத பார்வையற்றோர், அவர்களுக்கு காது தெளிவாய் கேட்கும், அருகில் உள்ளோர் பேசுவது மிக அழகாய் விளங்கும். அந்த கோபுரத்தை பாருங்கய்யா, எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, வண்ண விளக்குகளை பாருங்கள், ஜொலிப்பதை பாருங்கள், அந்த கலர் காம்பினேஷனை பாருங்கள் என்று பிறர் பேசும் பொழுது அது குருடருடைய காதுகளிலே தெளிவாய் விழுகிறது. ஆண்டவரே, அழகாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், வண்ணம் வண்ணமாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், ஜொலிக்கிறது என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு எதுவுமே புரியவில்லை ஆண்டவரே, எங்களுக்கு இருளை தவிர எதையுமே நாங்கள் காணவில்லையே ஆண்டவரே. என்று வெளிச்சத்தை காணப் போகிறோம், என்று இப்படிப்பட்ட வண்ண விளக்குகளை பார்க்க போகிறோம், அழகழகான கலர்களை நாங்கள் என்று பார்க்க போகிறோம் என்று தங்கள் வாழ்நாளெல்லாம் தங்களுடைய பார்வைக்காக ஏங்கி தவித்தவர்கள் இந்த 2 குருடரும். எனவே பார்வை அவர்களுக்கு எத்தனை அவசியம் என்பதை அறிந்த ஆண்டவர் தாமே உடனடியாக அவருடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். எனவே ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கும் நாம் நம்முடைய விண்ணப்பங்கள் நமக்கு எத்தனை அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்து விண்ணப்பிக்க அழைக்கப்படுகிறோம். அவை அத்தியாவசியமானதாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்வோம் என்று 100க்கு 100 விசுவாசித்தால் ஆண்டவர் அந்த காரியங்களை உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுவார். தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு காத்திருந்தால் கானானிய ஸ்திரிக்கு சொன்ன அதே வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கும் சொல்வார். ஸ்திரீயே,
உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது. காலம் காலமாய் காத்திருக்கும் குடும்பங்கள், பாடுகள், வேதனைகள், நோவுகள், தேவைகள், இதன் மத்தியிலே என்றைக்கு இதிலிருந்து விடுதலை பெறுவேன் என்ற மேலான எதிர்பார்ப்போடு ஒரு நல்ல செய்திக்காக காத்திருக்கும் குடும்பங்களிலே இந்த கானானிய ஸ்திரியை கண்முன்பாக வைத்தவர்களாய் ஜெபித்து, ஆண்டவரால் உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லப்பட்டு விரும்புகிறபடி ஆகக்கூடாது என்ற மேலான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் வார்த்தை, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமான வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. 30 60 100 பலன் கொடுக்கட்டும். யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல தீர்மானம் எடுத்தார்களோ, இந்த வேளையிலே அவர்கள் எடுத்த தீர்மானத்திலே தங்களுடைய ஜீவனுள்ள கால பரியந்தம் நிலைத்திருக்க என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் வழிநடத்துதலுக்கும் சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.